அஞ்சரப்பெட்டு வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். நம்ம இப்போ விதவிதமான பலகாரங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது ரொம்ப புதுமையான ஒரு கொழுக்கட்டைங்க. இந்த கொழுக்கட்டை யாராவது ட்ரை பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா தெரிஞ்சுக்காதுங்க, இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதோட பேர் மாம்பழ கொழுக்கட்டை. பேரே வித்தியாசமா இருக்குல்ல, சுவையும் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மாம்பழ கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். மாம்பழம், வாழைப்பழம், வெல்லம், தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி, நெய், உப்பு, நல்லெண்ணெய், அரிசி மாவு. தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம இப்ப பார்த்துட்டோம். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம இப்போ மாம்பழம் இதை எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கிறோம். இது மிக்சில எல்லாம் போட்டு பண்ணாதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும் பழங்க. அதனால கையில ஸ்மாஷ் பண்றதுனா பெட்டர். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது இது. இப்போ இதோட வாழைப்பழத்தையும் கொஞ்சம் சேர்த்து இதுல பிசைஞ்சிருங்க. ஏன்னா இதுல நம்ம வெள்ளை தண்ணி சேர்க்க போறோம், அதனால மிக்சில அரைச்சா ரொம்ப தண்ணி ஆயிடும். இது ஆக்சுவலா இது ஸ்டஃபிங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல, ஒரு கொழுக்கட்டையில ஒரு பழம் ஸ்டஃபிங்கிறது புதுமையான ஒரு விஷயம். இப்போ இது கூட கொஞ்சமா சுக்கு பவுடர், இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சுவை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு கூடுதலா கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம இப்போ வெல்லத்தை கரைச்சி இதுல சேர்க்க போறோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். அதாவது இந்த வெல்லம் கரையணும், அவ்வளவுதான். பழம் ஏற்கனவே ஸ்வீட்டுங்கிறதுனால வெல்லம் ரொம்ப அதிகமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமா இருந்தா போதும். இனிப்பு ரொம்ப பிடிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தை நல்லா கரைய விட்டுட்டு வடிகட்டி நம்ம இந்த பழத்தோட சேர்க்க போறோம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. பாருங்க, நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி கொஞ்சம் ஆற விட்டுட்டு அந்த பழத்தோட நம்ம சேர்த்துடலாம். வெல்லம் பெரும்பாலும் நீங்க வடிகட்டும் போது துணியிலேயே வடிகட்டுங்க, அது இன்னும் உங்களுக்கு சுத்தமான ஒரு வெள்ளை தண்ணியை கொடுக்கும். இப்போ இந்த வெள்ளை தண்ணி கொஞ்சம் ஆறட்டுங்க. ஆறினதுக்கு அப்புறம் இதுல மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்குள்ள நம்ம அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, இதுல கொஞ்சம் உப்பு, கொஞ்சமா நல்லெண்ணெய், கொஞ்சம் தண்ணி எடுத்து நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பிசைஞ்சுக்கோங்க. நல்லெண்ணெய் எதுக்கு நம்ம போடுறோம்னா மாவு கையில ரொம்ப ஒட்டாம இருக்கிறதுக்காக தான் எண்ணெய் யூஸ் பண்றது. ரொம்ப கவனமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப தண்ணியா போயிடும். அப்புறம் நமக்கு அந்த கொழுக்கட்டை அழகா பிடிக்க வராது. இப்போ இந்த மாவு கையில ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சுங்க.
இந்த மாவை நம்ம சின்ன சின்ன கிண்ணமாக்கி இந்த பழத்தை வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி கொழுக்கட்டை செய்ய போறோம். இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, மாம்பழம், வாழைப்பழம், சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி, தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டு நம்ம கலந்து வச்சிருக்கோம் இல்லையா. இப்போ இந்த வெள்ளை தண்ணி ஆறட்டும்னு கொஞ்ச நேரம் விட்டுருந்தோம். இப்போ இதுல இது பாருங்க, தேன் மாதிரி இருக்கும், அதோட சேர்த்து கலந்துடலாம். ரொம்ப கலந்து தண்ணி ஆக்கிடாதீங்க, உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு கலந்துட்டா போறோம். இப்போ இதை தனியா வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அரிசி மாவு, இதை வந்து நம்ம சின்ன சின்ன கிண்ணம் மாதிரி பண்ண போறோம். இந்த மாதிரி மாவு ஒட்டாம வந்தாதான் அழகா வருங்க கொழுக்கட்டை. இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு சிப்பி மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கலவை கொஞ்சமா உள்ள வச்சு அப்படியே மூடிடுங்க. இது கொஞ்சம் பொறுமையா தாங்க செய்யணும், ஏன்னா இது பழம் இருந்ததுனால கொஞ்சம் வெளியில வர செய்யும். வெளியில வர எக்ஸஸ் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம ஆவியில வேக வைக்க போறோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தை அதில் வச்சுட்டு தண்ணி சூடாகட்டுங்க. அதுக்குள்ள நம்ம இந்த இட்லி தட்டுல கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். இது பழ கொழுக்கட்டைங்கிறதுனால இந்த நெய் உருகி அந்த மாவோட சேர்ந்து இன்னும் சுவை நல்லா இருக்கும். இப்போ நம்ம பிடிச்சு வச்சிருக்கிற இந்த கொழுக்கட்டைய இதுல வச்சிடலாம். இந்த மேல வந்து நல்லா மூடின மாதிரி இருக்கட்டும், ஏன்னா வெள்ளங்கிறதுனால ஈஸியா கரைஞ்சி வெளியில வந்துடும். இப்போ இது ரெடிங்க. நம்ம இதை இப்போ ஆவியில வேக வச்சிடலாம். இது வெந்து ரெடி ஆகட்டும், அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. பாத்தீங்களா எவ்வளவு அருமையா வெந்திருக்குன்னு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது ஒன்னொன்னா எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. அருமையான மாம்பழ கொழுக்கட்டை ரெடிங்க. பாத்தீங்களா எவ்வளவு அழகா அந்த மாம்பழத்தோட அந்த கலர், எல்லோ கலர் அந்த கொழுக்கட்டை மேல இருக்குன்னு. இது ரொம்ப சுவையா இருக்குங்க. இது குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களும் சாப்பிட்டு ரொம்ப ரிலேட் பண்ணலாம். மாம்பழ கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். முதல்ல மாம்பழத்தை நல்லா கையில பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட வாழைப்பழத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதோட கொஞ்சம் சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி, தேங்காய் துருவல், கொஞ்சம் நெய் இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி விட்டு நமக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு வெல்லத்தை அதுல போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளை தண்ணிய நல்லா வடிகட்டிட்டு ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற இந்த பழத்தோட மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்துல அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் உப்பு, நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்ல மாவு பதத்துல பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்ச மாவை சின்ன சின்ன உருண்டைங்களாக்கி அதை நல்லா தட்டி பழக்கலவை கொஞ்சம் எடுத்து அது நடுவில் வச்சு அதை நல்லா அழகா கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டு நீங்க அதை இட்லி பாத்திரத்துல வச்சு ஆவியில வேக வைங்க. வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மிகவும் சுவையான ஒரு மாம்பழ கொழுக்கட்டை ரெடி. மாம்பழ கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இதை வந்து நீங்க கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணியே ஆகணுங்க. அதுவும் மாம்பழ சீசன்ல வந்துட்டு மாம்பழத்தை வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ கண்டிப்பா இது ஒரு வித்தியாசமான டிஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ரெசிபியோட மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவஸ்ரீ.